கர்த்தர் யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனுக்கு யோனாவுடைய சைஸ் மெஷர்மெண்ட் எடுத்தது யாரு? மீனுடைய வயிற்றை அளந்தது யாரு? என்னுடைய தேவன் யாரு? தேவஜனமே, நீங்க எப்படி பார்க்கறீங்க? அற்பமாய் பார்த்து கடக்குறீங்களா? அவரை அற்புதமாய் பார்த்து வாழணும். ஆமென். ஏதோ ஒரு மிகச்சாதாரணமாய் சிலுவையை பார்த்தேன், வசனத்தை பார்த்தேன், ஜபத்தை தேவனோடு இடைப்படுகிற மனிதர்கள் வேற மாதிரி இருப்பாங்க. உலகத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. தேவனோடு இருக்கிறவர்கள் மனுஷிகத்துல மாம்சத்துல செயல்பட மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, தேவனோடு இணைந்து செயல்படுவாங்க. அல்லேலூயா. யார் மெஷர்மெண்ட் எடுத்தது? அவன் சொல்றான், கடலின் ஆழி போல இருந்தான். உள்ள போய் விஷுவலைஸ் பண்றான். அப்ப பார்க்கிற அளவுக்கு அழகாய் உள்ளே வைத்தார் தேவன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. இவன் எங்க இருந்திருந்தா அதை பார்த்திருக்க முடியாது. ஒரு பார்க்கிறதுனா என்ன? ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து மீனினுடைய வயிற்றை பார்க்க வேண்டும் என்பதே அற்புதம். அலையிலேயா, நீங்க இந்த புத்தகத்தை உட்கார்ந்து படிச்சீங்கன்னா, எத்தனையோ முறை படிச்சிருக்கேன் நான். என்னுடைய சில வேளைகளிலே தேவன் விசேஷமாய் பேசுவார். இந்த இடத்துல என்னால செயல்படவே முடியாதுன்னு அப்படியே ஆண்டவர் இங்க வாடா செல்லாம் இத படிடான்னு காட்டுவார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்லா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. உற்சாகத்தின் மேல் உற்சாகம், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம். எப்படி உள்ளே பார்க்கிறது? எப்படி மீனை உள்ளே பார்க்கிறது? உள்ளே இருந்து மீனை அவன் பார்க்கணும். அளவு, மெஷர்மெண்ட். நீங்க வாழ்கிற இந்த பூமியில உங்களை வாழ வைக்க தேவன் மிக அழகான ஒரு இடத்தை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். ஆமென். அதற்குள்ளதான் நான் இருக்கிறேன்னு நீங்க நம்பினீங்கன்னா பிழைத்துக் கொள்வீர்கள். ஆமென்.